சீன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தா சேது ஒரு பக்கம், தமிழ் ஒரு பக்கம், போலீஸ் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய மாறி மாறி எல்லாரும் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. தேடிட்டு தமிழ் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் அங்கே தமிழ் வந்து ரொம்ப வந்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க. என் குழந்தைய அவங்க வேணும்னே தான் தொலைச்சிருக்காங்க. என் குழந்தை எப்படி ஹாஸ்பிட்டல் போன குழந்தை எப்படி காணாமல் போகும்? நான் வந்து சும்மா விட மாட்டேன். இதை கண்டிப்பாக நான் வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட கேட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு பக்கம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கிட்ட பார்த்தா கருப்பும் சேதுவும் வந்து வீட்டில் வந்து நிற்கிறாங்க. அப்புறம் ராஜவங்க கேட்குறாரு, என்னையா சேது நீ மட்டும் வந்திருக்க, குழந்தை எங்க அப்படின்னு கேட்கவும், அப்பா குழந்தைய நாங்கள் எவ்வளவோ தேடிட்டோம்ப்பா, காணோம், அதை பற்றின எந்த தகவலும் கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து உடஞ்சி போய் சொல்லவும், இங்கிட்ட மோகனா ஒரே அழுகிறாங்க. ஐயோ அந்த பிஞ்சு குழந்தைய வச்சு என்னதான் அப்படி பண்ண போகிறாங்களோ தெரியலையே, ஐயோ யாரு தான் எடுத்திருப்பா அந்த குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வந்து ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்க. இங்கிட்ட பார்த்தா ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகிருது. அப்பாடி நமக்கு இடைஞ்சலா இருந்த அந்த குழந்தை காணாம போயிருச்சு, இனிமே நம்ம வாழ்க்கையில கொஞ்சமாவது சேது மாமா நம்ம பக்கம் திரும்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்வர்யா மனக்கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது இந்த சித்ரா வந்து, அதான் சேது வந்து குழந்தைய ஏத்துக்கிறேல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லவும், இங்கிட்டு கருப்பும் வந்துட்டு, ஆமா அதானே, குழந்தைய நீ ஏறெடுத்து பார்த்துருப்பியா? அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கும் போது கூட தொட்டு தூக்காத நீ ஒரு அப்பான்னு சொல்லிட்டு நீ எப்படி அந்த குழந்தைய வந்து நீ பார்ப்ப? ஒரு அப்பான்னு அது மேலே பாசம் காமிச்சிருந்தேன்னா நீ அதை பற்றி பேசலாம். அந்த குழந்தை திரும்பி வந்தாலும் நீ என்ன அப்பான்னு வந்துட்டு தூக்கி கொஞ்சவா போற? அப்புறம் என்ன, தேடாத குழந்தை காணாம போனா என்ன, எங்க போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கோவப்படுத்துற மாதிரி வந்துட்டு நம்ம கருப்பை பேசவும், கொந்தளிச்சு வந்து சேது வந்து கருப்போட சட்டையை பிடிச்சி, அது ஏன் மயே என்னோட ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப வந்துட்டு ஆக்ரோஷமா பேசுறாரு. அவர் உள்ள மனசுல இருந்த பாசம் எல்லாமே ஒட்டு மொத்தமா வெளியே வந்துடுது. இதை பார்த்துட்டு நம்ம ராஜாங்கம் மோகனா எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கிட்டு கருப்பு வந்துட்டு, இதுக்கு தாண்டா நான் அப்படி பேசினேன், உள்ள அம்பட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில என்னடா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்துட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஐஸ்வர்யா, ஈஸ்வரி, சித்ரா எல்லாத்துக்குமே வந்துட்டு அதிர்ச்சியா இருக்கு. என்னடி இவன் அப்போ அவ்வளோ பாசம் உள்ள வச்சிருக்கான். ஈஸ்வரி வந்து சித்ரா காதுல வந்துட்டு முணுமுணுத்து பேசிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா சாவித்திரி வந்து, அப்படி போடு சேது, உன்னோட மயன் நீ எப்படி வந்துட்டு குழந்தைய விட்டு கொடுக்க முடியும்? அந்த தமிழ்ச்செல்வி கையில கிடைக்காம அந்த குழந்தைய நீ தான் பாத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சாவித்திரி வந்து ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கு. ராஜாங்க வந்து போலீஸ்க்கு கால் பண்றாரு. சார் குழந்தை காணாம போய் எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் சார் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல எல்லாமே தெரிய வந்துடும் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் பதட்டத்தோட இருக்காங்க. திடீர்னு பார்த்தா போலீஸ் எல்லாரும் வேன்லாம் வர்றாங்க. வந்துட்டு, சார் நாங்கள் கையும் கழுவுமா அந்த குழந்தைய தூக்குற கடத்துற கும்பல்கிட்ட வந்து நாங்கள் உங்கள் குழந்தைய மீட்டுட்டோம், இதுதான் உங்கள் குழந்தையான்னு பாருங்க அப்படின்னு காட்டவும், சேது வேகமாக ஓடி போய் அந்த குழந்தையை தூக்குறாரு. ஆமாம் சார் இதுதான் என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு கட்டி பிடிச்சி அந்த குழந்தையை கொஞ்சுறாரு. அப்புறம் இதை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாங்கம் வந்துட்டு அப்படி ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிறாரு. என்ன சார் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும், அது குழந்தைங்களை கடத்துற கும்பல், அந்த குழந்தைங்களை இப்படி தான் ஒரு நிறைய இடத்துல அந்த கும்பல் வந்து பச்சை குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் விற்கிறாங்க, கடைசி நேரத்தில் தான் நாங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும், நாங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கையும் கழுமா பிடிச்சிட்டோம் சார், நல்ல வேளை உங்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. சேது வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வசப்பட்டு கண்ணெல்லாம் கலங்கி தன்னோட குழந்தையை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துருந்த ஈஸ்வரிக்கு வந்து அதிர்ச்சி ஆகிருது. என்னடா இது, குழந்தையே வேண்டாம் தூக்க மாட்டேன், இதை பார்த்தா அவன் நினப்பு வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த சேது பையன் இப்ப என்னடானா குழந்தையை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் அதிர்ச்சியா இருக்கு. உடனே கருப்பு வந்துட்டு, ஐயோ தங்கச்சி பாவம், நம்ம தமிழுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஃபோன் பண்ணி, அத்தா தமிழே குழந்தை கிடைச்சிருச்சான், அந்த குழந்தைங்களை கடத்துற கும்பல் வந்துதான் நம்ம பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்காங்கத்தா, போலீஸ் நல்ல வேலை கரெக்டா கண்டுபிடிச்சு பிள்ளைய கொண்டாந்து கொடுத்துட்டாங்க அப்படியானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தமிழ் வந்து கண் கலங்கி அழுகுறாங்க. அம்மா குழந்தை கிடைச்சிருச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லுவோம். அப்பத்தான் வந்துட்டு, நான் கும்புற கருப்பு கைவிடாது என்னைய அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல ஒரு பக்கம் சேதம் இருக்க, இதை பார்த்த ஈஸ்வரிக்கு வயிறு எறிஞ்சு நிக்க,
இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.